2010 விஷ்ணு ஸ்ரேஷ்டா அப்படிங்கிற இந்த ரிட்டையர்டு குர்கா ஆஃபீஸர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சடனா அதே ட்ரெயின்ல 40 திருடங்க ஃபுல்லா அருவா கத்தியோட ஏறி அந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட வழிப்பறி பண்றாங்க. அப்போ எதுக்கு வீணா பிரச்சனை அப்படின்னு நினைச்ச அங்க இருந்த விஷ்ணு அவர்கிட்ட இருந்த காசையும் கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துடுறாரு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். ஆனா அந்த 40 திருடங்கள்ல ஒருத்தன் ஒரு 18 வயசு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதுக்கு மேல வெயிட் பண்ணி யூஸ் இல்ல அப்படின்னு நினைச்ச விஷ்ணு தான் கிட்ட இருந்த கூக்கரியை வெளியில எடுக்கிறாரு. கூக்கரி அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் நைஃப். இது கூர்காஸோட ட்ரெடிஷனல் வெப்பன். வெறும் இந்த ஒரே ஒரு வெப்பனை வச்சு 40 பேரு கூட ஃபுல்லா கத்தி அருவான்னு வச்சிருக்கிற 40 பேரு கூட தனியா சண்டைக்கு போறாரு. இந்த சண்டையில 3 பேர் கொல்லப்படுறாங்க, 8 பேர் காயமடைறாங்க. மீதி இருக்க எல்லாரும் பயந்து போய் ட்ரெயின்ல இருந்து வெளியில குதிச்சுட்டாங்க. இவர் நினைச்ச மாதிரியே கடைசியா அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு. இவர் செயலை பாராட்ட நினைச்ச மிலிட்ரி இவர் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி பண்றது மூலமா அவரோட மாச பென்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரயில்வே போலீஸும் இவரோட செயலை பாராட்டி ஒரு கேஷ் ரிவார்ட் தராங்க. ஆனா அந்த பொண்ணோட ஃபேமிலில இருந்து இவருக்கு கொடுத்த கேஷ் ரிவார்டை மட்டும் இவர் வாங்கிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நான் பண்ணது என்னோட டியூட்டி தான், ஆனா ஆஸ் அ மிலிட்டரி மேனா இல்ல ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா அப்படின்னு சொல்லி அந்த ரிவார்டை வேணான்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரிட்டையர்டு கூர்காவால 40 தீஃபை சமாளிக்க முடியுதுன்னா ப்ராப்பர் ஏஜ்ல இருக்கிற ஒரு கூர்கா பட்டாலியனால எவ்வளவு பேரை சமாளிக்க முடியும்? அவங்களால என்னெல்லாம் சாதிக்க முடியும்? ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான், சுத்தி 100 பேர். நிறைய வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீட்ல வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.